ஆத்ம வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோடர் ஸ்ரீனிவாசன் வருஷனாரு. அட்சய லக்னம் பற்றி ஜோட முறையில் ஒரு ஜாதக ஆய்வு. இந்த வாய்ப்பளித்த எனது குருநாதர் திரு பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் கோடான கோடி நன்றிகள் கூறி இந்த ஜாதக ஆய்வை பார்ப்போம். இது ஒரு வித்தியாசமான ஒரு ஜாதகம். இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அவங்க சொல்லும்போது ஒரு நாள் அவர் ஒரு லாப நோக்கத்தோட ஏதோ ஒரு வருமானத்தை நோக்கி லாபத்தை நோக்கி அவர் ஒரு இடத்துக்கு போகிறாரு. போயிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு வர்றாரு, சரிங்களா? ஆனால் அந்த பணம் வாங்கிட்டு வர அன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, அவர் இருசக்கர வாகனத்தில் தான் போகிறார். போகிறவர் பார்த்திங்கன்னா அவர் அங்கே போய் அந்த கடையில் ஒரு அமௌண்ட் வாங்குறாரு, 10,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. இந்த 10,000 ரூபா அமௌண்ட்டு அவர் இங்கேருந்து போகும்போது ஒரு இடத்துல அவர் மொபைல் பேசிட்டு போகிறாரு. அவருக்கு ஒரு இடையில போலீஸ் மறித்து அவருக்கு ஒரு பெனால்ட்டி மாதிரி போடுறாங்க. போட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இவர் போய் அந்த பணத்தை வாங்கிட்டு ரிட்டன் வரும்போது ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக அவர் கூகுள் மேப் போட்டு போயிருக்காரு. போகும்போது அந்த சரி கரெக்டான ரூட்டில் போகிறோமா அப்படின்னு நினச்சி மறுபடியும் அந்த மொபைல் எடுத்து பார்த்துருக்காரு. அந்த மேப்பு கரெக்டாக போகிறோமான்னு சொல்லி எடுத்து பார்க்குறாரு. பார்க்கும்போது பக்கத்தில் இன்னொரு இடத்துல, இது ரெண்டுமே வெவ்வேறு இடத்துல நடக்கிற சம்பவம், கிட்டத்தட்ட ஒரு 40-50 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டில். அப்போ இன்னொரு இடத்துல போகும்போது அங்கே என்ன நடக்குதுன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு காவலர் இந்த மொபைலை எடுக்கிறத பார்த்துட்டு இவருக்கு பெனால்ட்டி போட்டிருக்காரு போல். இவருக்கு தெரியல, அவர் எடுத்து பார்த்துட்டு ஆனால் பக்கத்தில் காவல் அதிகாரி இருக்காருன்னு சொல்லிட்டு டக்குன்னு பாக்கெட்டில் போட்டுட்டு வந்துடுறாரு. வந்தவர் பார்த்திங்கன்னா ஒரு 20-30 கிலோமீட்டர் தாண்டி ஒரு இடத்துல மொபைல் எடுத்து பார்க்கும்போது இவர் அங்கே எவ்வளவு தொகை வாங்கினாரோ அதே தொகைக்கு அங்கே பெனால்ட்டி இருந்திருக்கு. அதாவது 10,000 ரூபா அங்கே வாங்கியிருக்காரு, அதே 10,000 ரூபாய்க்கு அங்கே பெனால்ட்டியாக இருந்திருக்கு. அவருக்கு ஒரு பக்கம் ஆச்சரியம், ஒரு பக்கம் சங்கடம் எல்லாமே இருந்திருக்கு. இது எப்படி அன்னைக்கு ஒரு நாளில் ஏன் லாபமும் விரயமும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருந்தாங்க. அது எப்படி அப்படின்னு சொல்லி இந்த ஆய்வை பார்க்கலாம். இந்த ஜாதகரோட ஜென்ம லக்னம், இது ஒரு ஆணோட ஜாதகம். இந்த ஜாதகரோட ஜென்ம லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு லக்னம். தற்போது போயிட்டு இருக்கக்கூடிய அட்சய லக்னமானது, அதாவது இந்த பிரச்சனை நடக்கும்போது, இந்த சம்பவம் நடக்கும்போது அவருக்கு ஏஎல்பி லக்னமானது மேஷம் பரணி 2ஆம் பாதம் போயிட்டுருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது சரி இவருக்கு ஆய்வு ஏஎல்பி லக்னாதிபதி யாருன்னா செவ்வாய். அவர் எங்கே இருக்காங்க? ஏஎல்பிக்கு 12ல் விரயஸ்தானத்தில். நட்சத்திரம் பரணி 2, சுக்கிர பகவான் அவரும் விரயத்தில் இருக்கார், சரிங்களா? சரி, இப்போது நம்ம இது அவர் வாகனத்தில் போனார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். வாகனத்திற்கான அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, இடம்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் கடக லக்னம். லக்னாதிபதி யாருன்னா சந்திர பகவான். அவர் அந்த வாகனத்திற்கு 12ஆம் இடத்துல இருக்கார், சரிங்களா? சரி, இப்போது இவர் எப்படி பெனால்ட்டி போட்டாங்க? மொபைல் பேசுகிறதுனால. அப்போது நம்ம 3ஆம் இடத்தையும் எடுத்துக்கிடுவோம். 3ஆம் இடத்தோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவானாக வந்துடுறாரு. அவர் எங்கே இருக்காங்கன்னா அவரும் ஏஎல்பிக்கு 12ல், சரிங்களா? ஆனால் இந்த சம்பவம் ஒரே நாளில் நடந்ததுனால நம்ம இதை கோச்சார கிரகங்களை எடுத்துக்கலாம், சரிங்களா? இன்றைக்கி கோச்சாரம், அதாவது இந்த சம்பவம் நடக்கும்போது சனி பகவான் எங்கே இருக்கார்? அதாவது மகரத்தில். புதன் பகவான் எங்கே இருக்காருன்னா கும்பத்தில். சனி பகவான் மகரத்தில், புதன் பகவான் கும்பத்தில் இருக்காங்க. சரி, அந்த டைம் இந்த வாகனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வாகனத்துக்கு 8ஆம் அதிபதி யார் வந்துடுறாரு? சனி பகவானை வந்துடுறாரு. அதே மாதிரி இந்த கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய மொபைலுக்கு 8ஆம் இடம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரும் சனி பகவானாக வந்துடுறார். அதாவது இந்த 4ஆம் இடத்திற்கு கும்பத்திற்கான அதிபதி சனி பகவான், இந்த 3ஆம் இடத்திற்கு மகரத்திற்கான அதிபதி சனி பகவான். அவங்க எங்கே உட்காந்துருக்காங்கன்னா ஏஎல்பிக்கு 6ஆம் இடத்துல. ஆனால் கோச்சார சனி பகவான் எங்கே உட்காந்துருக்காங்க? இந்த ஏஎல்பிக்கு 10ஆம் இடத்துல, சரிங்களா? ஏஎல்பிக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்து 3ஆம் பார்வை எங்கே பார்க்குறாங்க? இந்த ஜாதகருக்கு 12ஆம் இடமான விரயத்தை, 7ஆம் பார்வையாக இந்த வாகனத்தை. அப்போது வாகனம் சார்ந்த ஒரு விரயம் இருக்கான்னா இவருக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? சரி, இப்போது இவருக்கு வருமானம் கிடச்சி இல்லையா? அதாவது லாபம், வருமானம் இல்லை லாபம் கிடச்சிது. அந்த லாபத்திற்கான இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கும்பம், சரிங்களா? இது 11ஆம் இடம், ஏஎல்பிக்கு 11ஆம் இடம். அவங்க அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானாக வந்துடுறாரு. அவர் எங்கே உட்காந்துருக்காங்கன்னா இந்த 11க்கு 8ல், சரிங்களா? அதுவே இந்த 8ஆம் இடத்தோட இந்த அந்த 11க்கு 8ஆம் இடத்தோட அதிபதி புதன் பகவான் எங்கே உட்காந்துருக்காங்கன்னா கோச்சாரத்தில், அதே லாபத்தில். அப்போது ஒரு மறைமுகமான ஒரு லாபம் இருக்கான்னா இருக்குது.
ஆனால் அது பிரச்சனைக்குரிய லாபமாகவும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ கோச்சார புதனும் வந்து இந்த 8க்கு 8ல், அதாவது வந்து இந்த அதாவது இந்த 11ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்தோட அதிபதி புதன் பகவான் அதே லக்னத்திலே அமர்ந்திருப்பது அது சார்ந்த ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்கான்னா நிச்சயமாக கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ராகு பகவான் இருக்கார் பார்த்தீங்களா, இந்த லாபஸ்தானத்துக்கு ராகு பகவான் எங்கே உட்காந்துருக்காங்க, இந்த 11க்கு 6ஆம் இடத்துல. அப்போது அந்த லாபமும் வந்து ஒரு சிறு பிரச்சனையாகிடுமானா நிச்சயமாக ஆகிடும். ஆனால் அதுவே கோச்சார ராகு எங்கே இருக்காங்க, ஏஎல்பிக்கு 12ல். அப்போது இந்த 11க்கு 2ல். அப்போது லாபம் இருந்திருக்கா, நிச்சயமாக இருந்திருக்கு. பிரம்மாண்டமாக இருந்திருக்கா, பிரம்மாண்டமாகவே இருந்திருக்கு. அதே ஏஎல்பிக்கு 12ஆக போய் அந்த ஜாதகருக்கு அது விரயத்தை ஏற்படுத்தியிருக்கான்னா நிச்சயமாக அது சார்ந்த ஒரு விரயத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி இதன் மூலம் நமக்கு தெரியுது. அப்போது அவருக்கு வந்து லாபமும் அன்னைக்கு உண்டு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பரணி 2ஆம் பாதம் ஆரம்பிக்கிற அந்த ஒரு நாள் 2வது நாள், இந்த ஆரம்பித்து 2வது நாள் இவருக்கு இந்த பிரச்சனை. அதாவது இந்த நட்சத்திர புள்ளி பரணி 2ஆம் பாதம் வந்த உடனே இந்த பிரச்சனை. அப்போ நான் அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக சொன்னேன், அதாவது நீங்கள் வாங்கின காசுக்காக விரயம் வந்துருச்சு அப்படின்னு நினச்சிக்கங்க. ஒரு வேளை அது இல்லைன்னா நீங்கள் கையில் இருந்தானே கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆறுதலை சொன்னோம். அவரும் ஒன்றும் அது பெருசாக இல்லை. ஆனால் இந்த வாங்கின பணம் அப்படியே ஏன் போகுது அப்படின்னு தெரியல. அதாவது வந்து எவ்வளோ வாங்கியிருக்காரோ அதுலேருந்து ஒரு 1000 ரூபா கம்மியோ கூடுதலாக பெனால்ட்டி போடலை. இவர் எவ்வளோ வாங்கினாரோ அதே போயிருக்கு. இதுதான் பெரிய ஆச்சரியமான. அன்னைக்கு இந்த பிரபஞ்சம் வந்து எல்லாமே காரண காரியம் இல்லாமல் எதுவும் நடக்காது அப்படின்னு நம்ம அவருக்கு அறிவுரை சொன்னோம். இது மாதிரி எளிமையாக துல்லியமான ஆய்வு முறை வந்து அட்சய லக்னப்பதி ஜோடி முறையெல்லாம் கணிக்க முடியும். இங்கே அதை கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பை இங்கே எளிமையாக ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இதை நீங்கள் கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க என்னோட நம்பருக்கோ இல்லை அந்த அலுவலக எண்ணுக்கோ தொடர்பு கொள்ளுங்கள். இன்னொரு ஜாதக ஆய்வில் இன்னும் எளிமையாக துல்லியமாக ஒரு வித்தியாசமான ஒரு ஜாதகத்தை ஆய்வு பண்ணலாம். நன்றி, வணக்கம்.